கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். இஸ்ரவேலர் சுதந்தரிக்கும் தேசத்திலிருந்து கர்த்தர் எத்தனை ஜாதிகளை துரத்துவார்? 7 ஜாதிகள். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு முன்பாக துரத்தும் ஜாதிகள் எப்படிப்பட்டவர்கள்? பலத்த ஜாதிகள். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு முன்பாக துரத்தும் ஜாதிகள் என்ன பெருத்தவர்கள்? ஜனம் பெருத்தவர்கள். கர்த்தர் துரத்தும் 7 ஜாதிகளின் பெயர்கள் என்ன? ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர் மற்றும் எபூசியர். கர்த்தர் தங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கும் 7 ஜாதிகளை இஸ்ரவேலர் என்ன பண்ண வேண்டும்? முறியடித்து சங்காரம் பண்ண வேண்டும். கர்த்தர் தங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கும் 7 ஜாதிகளோடு இஸ்ரவேலர் என்ன பண்ணக்கூடாது? உடன்படிக்கை. கர்த்தர் தங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கும் 7 ஜாதிகளுக்கு இஸ்ரவேலர் என்ன செய்யக்கூடாது? இறங்கக்கூடாது. இஸ்ரவேலர் பலத்த 7 ஜாதிகளோடே என்ன கலவாதிருக்க வேண்டும்? சம்பந்தம். இஸ்ரவேலர் பலத்த 7 ஜாதிகளோடே சம்பந்தம் கலந்து யாரை அவர்கள் குமாரருக்கு கொடுக்க கூடாது? தன் குமாரத்திகளை. இஸ்ரவேலர் பலத்த 7 ஜாதிகளோடே சம்பந்தம் கலந்து அவர்கள் குமாரத்திகளை யாருக்கு கொள்ளக்கூடாது? தன் குமாரருக்கு. பலத்த 7 ஜாதிகளோடே சம்பந்தம் கலந்தால் இஸ்ரவேலின் குமாரர்களை அவர்கள் எதை சேவிக்கும்படி செய்வார்கள்? அந்நிய தேவர்களை. இஸ்ரவேலர் பலத்த ஜாதிகளோட சம்பந்தம் கலந்தால் அவர்கள் மீது மூளுவது என்ன? கர்த்தருடைய கோபம். கர்த்தர் துரத்தும் ஜாதிகளின் எதை இஸ்ரவேலர் இடிக்க வேண்டும்? பலிபீடங்களை. இஸ்ரவேலர் எவைகளை தகர்த்து போட வேண்டும்? பலத்த ஜாதிகள் செய்த சிலைகளை. கர்த்தர் துரத்தும் ஜாதிகளின் எவற்றை இஸ்ரவேலர் வெட்டி போட வேண்டும்? தோப்புகளை. 7 பலத்த ஜாதிகளின் எவைகளை இஸ்ரவேலர் எரித்து போட வேண்டும்? விக்கிரகங்களை.
இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஜனம்? பரிசுத்த ஜனம். தேவன் இஸ்ரவேலரை தமக்கு எப்படி இருக்கும்படி தெரிந்து கொண்டார்? சொந்தமாயிருக்கும்படி. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலரை எவர்கள் எல்லாரிலும் தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார்? பூச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும். இஸ்ரவேலர் சகல ஜனங்களிலும் எப்படி இருந்தார்கள்? கொஞ்சமாய். சோதனை கேள்வி 1. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எத்தனை பலத்த ஜாதிகளை கர்த்தர் துரத்துவார்? ஏ 2, பி 3, சி 7, டி 10. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சகல ஜனங்களிலும் இஸ்ரவேலர்கள் எப்படிப்பட்ட ஜனம் என்று கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை? திரட்சியான ஜனமென்று. சகல ஜனங்களிலும் இஸ்ரவேலர்கள் திரட்சியான ஜனமென்று கர்த்தர் என்ன வைத்து அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை? அவர்கள் பேரில் அன்பு வைத்து. இஸ்ரவேலரில் அன்பு கூர்ந்தவர் யார்? கர்த்தர். கர்த்தர் தாம் யாருக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்று இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினார்? இஸ்ரவேலின் பிதாக்களுக்கு. கர்த்தர் தாம் இஸ்ரவேலின் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்று எப்படி அவர்களை புறப்பட பண்ணினார்? பலத்த கையினால். அடிமைத்தன வீடு எது? எகிப்து. எகிப்து தேசத்தின் ராஜா யார்? பார்வோன். கர்த்தர் யாரை பார்வோனின் கையிலிருந்து மீட்டுக் கொண்டார்? இஸ்ரவேலரை. கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும் எவைகளை காக்கிறார்? உடன்படிக்கையையும் தயவையும். கர்த்தர் யாருக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிறவர்? தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு. தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் எப்படி உள்ள தேவன்? உண்மையுள்ள தேவன். கர்த்தர் யாருக்கு பிரத்யட்சமாய் பதிலளிப்பார்? தம்மை பகைக்கிறவர்களுக்கு. கர்த்தர் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை என்ன செய்வார்? அழிப்பார். கர்த்தர் தம்மை பகைக்கிறவனுக்கு
எப்படி பிரத்யட்சமாய் பதிலளிப்பார்? தாமதியாமல். கர்த்தர் தாமதியாமல் தம்மை பகைக்கிறவனுக்கு பிரத்யட்சமாய் பதில் அளிக்கிறபடியால் அவர் கட்டளையிடுகிற எவைகளை கைக்கொள்ள வேண்டும்? கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும். கர்த்தருடைய நியாயங்களை கைக்கொண்டு செய்தால் அவர் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த எவைகளை காப்பார்? உடன்படிக்கையையும் கிருபையையும். தமது நியாயங்களை செய்யும்போது கர்த்தர் இஸ்ரவேலருக்கு என்ன செய்வார்? அவர்கள் மேல் அன்பு வைத்து ஆசீர்வதிப்பார். தமது நியாயங்களை செய்யும்போது கர்த்தர் இஸ்ரவேலர் மேல் அன்பு வைத்து ஆசீர்வதித்து எங்கே பெருக பண்ணுவார்? பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில். நிலத்தின் கனிகள் எவை? தானியம், திராட்சரசம், எண்ணெய். தமது நியாயங்களை செய்யும்போது கர்த்தர் இஸ்ரவேலரின் எவைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பார்? கர்ப்பகனி, நிலத்தின் கனிகளாகிய தானியம், திராட்சரசம், எண்ணெய், மாடுகளின் பலன், ஆட்டு மந்தைகள். சோதனை கேள்வி 2. ஒப்பு கொடுத்த ஜாதிகளுக்கு என்ன பண்ணும்படி கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு சொன்னார்? ஏ சிறை பிடிக்க, பி சங்காரம் பண்ண, சி தண்டனை கொடுக்க, டி வெறுத்துவிட. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய நியாயங்களின்படி செய்யும்போது இஸ்ரவேலர் எவர்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்? சகல ஜனங்களை பார்க்கிலும். கர்த்தருடைய நியாயங்களின்படி இஸ்ரவேலர் செய்யும்போது எவர்களுக்குள் மலடு இருப்பதில்லை? இஸ்ரவேலர்களுக்குள்ளும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும். கர்த்தருடைய நியாயங்களின்படி இஸ்ரவேலர் செய்யும்போது அவர்களுக்குள்ளும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் எவைகளிலாகிலும் மலடிருப்பதில்லை? ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும். தமது நியாயங்களின்படி செய்யும்போது கர்த்தர் எவற்றை இஸ்ரவேலை விட்டு விலக்குவார்? சகல நோய்களையும். கர்த்தருடைய நியாயங்களின்படி செய்யும்போது எகிப்தியரின் எவைகளில் ஒன்றும் இஸ்ரவேலர் மேல் கர்த்தர் வர பண்ணாமல் இருப்பார்? கொடிய ரோகங்களில் ஒன்றும். எகிப்தியரின் கொடிய ரோகங்களை யார் மேல் கர்த்தர் வர பண்ணுவார்? இஸ்ரவேலை பகைக்கிற யாவர் மேலும். எகிப்தியரின் கொடிய ரோகங்களை இஸ்ரவேலை பகைக்கிற யாவர் மேலும் கர்த்தர் எப்போது வர பண்ணுவார்? இஸ்ரவேலர் தமது நியாயங்களின்படி செய்யும்போது. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலரிடம் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்?
நிர்மூலமாக்க வேண்டும். கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களுக்கும் இஸ்ரவேலர் கண்கள் எப்படி இருக்க வேண்டும்? இறங்காதிருக்க. தன்னை பகைக்கிறவர்களுடைய எவைகளை இஸ்ரவேலர் சேவியாமல் இருக்க வேண்டும்? தேவர்களை. தன்னை பகைக்கிறவர்களுடைய தேவர்களை சேவித்தால் அது இஸ்ரவேலுக்கு எப்படி இருக்கும்? கண்ணியாய். தன்னை பகைத்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று இஸ்ரவேல் எதில் சொல்லிக் கொண்டால் கர்த்தர் செய்ததை நினைக்க வேண்டும்? தன் இருதயத்தில். தன்னிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளை துரத்தி விடுவது எப்படி என்று இஸ்ரவேல் தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டால் தேவனாகிய கர்த்தர் யாருக்கு செய்ததை நினைக்க வேண்டும்? பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும். தேவனாகிய கர்த்தர் செய்த எவைகளை இஸ்ரவேலின் கண்கள் கண்டது? பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும். தேவனாகிய கர்த்தர் புறப்பட பண்ணி காண்பித்த எவைகளை இஸ்ரவேலர் நன்றாய் நினைக்க வேண்டும்? பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும். இஸ்ரவேலர்கள் எவர்களுக்கு பயப்படக்கூடாது? ஜனம் பெருத்த ஜாதிகளுக்கு. மீதியாயிருந்து தப்பி ஒளிந்து போகிறவர்கள் அழிந்து போக மட்டும் கர்த்தர் அவர்களுக்குள்ளே எவைகளை அனுப்புவார்? குளவிகளை. இஸ்ரவேலர் யாரை பார்த்து பயப்படக்கூடாது? கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் ஜனங்களை பார்த்து. இஸ்ரவேலருக்குள்ளே இருக்கிறவர் யார்? தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேலர்களுக்குள்ளே இருக்கிற தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? வல்லமையும் பயங்கரமுமான தேவன். சோதனை கேள்வி 3. கர்த்தர் ஒப்பு கொடுத்த ஜாதிகளோடு இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணக்கூடாது? ஏ உடன்படிக்கை, பி வியாபாரம், சி சம்பந்தம், டி ஆளுகை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தாம் ஒப்பு கொடுக்கும் ஜாதிகளை கர்த்தர் இஸ்ரவேலை விட்டு எப்படி துரத்துவார்? கொஞ்சம் கொஞ்சமாய். கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் ஜாதிகளை இஸ்ரவேலர் எப்படி நிர்மூலமாக்க வேண்டாம்? ஒருமிக்க. கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் ஜாதிகளை இஸ்ரவேலர் ஒருமிக்க நிர்மூலமாக்கினால் அவர்களிடத்தில் பெருகுவது எது? காட்டு மிருகங்கள். யார் அழிவு மட்டும் கர்த்தர் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார்?
தாம் இஸ்ரவேலருக்கு ஒப்புக் கொடுக்கும் ஜாதிகளை. கர்த்தர் தாம் ஒப்புக் கொடுக்கும் ஜாதிகளின் எவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுப்பார்? ராஜாக்களை. கர்த்தர் ஒப்புக் கொடுக்கும் ராஜாக்களின் பேர் எங்கே இராதபடிக்கு இஸ்ரவேலர் அவர்களை சங்கரிக்க வேண்டும்? வானத்தின் கீழ் எங்கும். யார் சங்கரிக்கப்பட்டு தீருமட்டும் ஒருவரும் இஸ்ரவேலரை எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தர் ஒப்புக் கொடுக்கும் ராஜாக்களை. கர்த்தர் ஒப்புக் கொடுக்கும் ராஜாக்களுடைய தேவர்களின் விக்கிரகங்களை என்ன செய்ய வேண்டும்? அக்கினியில் சுட்டெரிக்க வேண்டும். கர்த்தர் ஒப்புக் கொடுக்கும் ஜாதிகளின் எவைகளால் சிக்கிக் கொள்ளக்கூடாது? தேவர்களின் விக்கிரகங்களால். இஸ்ரவேலர் எவைகளை இச்சியாமலும் எடுத்துக் கொள்ளாமலும் இருக்க வேண்டும்? விக்கிரகங்களிலுள்ள வெள்ளியையும் பொன்னையும். விக்கிரகங்களிலுள்ள வெள்ளியும் பொன்னும் தேவனாகிய கர்த்தருக்கு எப்படிப்பட்டவைகள்? அருவருப்பானவைகள். விக்கிரகங்கள் எப்படிப்பட்டவைகள்? சாபத்திற்கு உள்ளானவை. அருவருப்பானதை எங்கே கொண்டு போகக் கூடாது? வீட்டிலே. எவற்றை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க வேண்டும்? விக்கிரகங்களை. கர்த்தர் ஒப்புக் கொடுக்கும் ஜாதிகளின் தேவர்களின் விக்கிரகங்களைப் போல இஸ்ரவேல் எதற்கு உள்ளாகக் கூடாது? சாபத்துக்குள். சோதனை கேள்வி 4. கர்த்தர் ஒப்புக் கொடுத்த ஜாதிகளின் குமாரத்திகள் இஸ்ரவேலர்களின் குமாரர்களை மணந்தால் என்ன செய்ய வைப்பார்கள்? ஏ, விபச்சாரம் பண்ண. பி, அந்நிய தேவர்களை சேவிக்க. சி, விக்கிரகங்கள் செய்ய. டி, குழந்தைகளை பெற்றெடுக்க. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூஜக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமேன்.